அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே வெக்டர் ஸ்பேஸ் பார்த்தோம், அடுத்து டூயல் ஸ்பேஸ் பார்த்தோம். இப்போ இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பகுதி தான். இதில் நிறைய தடவை நமக்கு கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகிருக்கு. அப்போ இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ன்னு பார்க்குறதுக்கு முதல் நமக்கு இது வரைக்கும் நம்ம வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் த ஃபீல்டுன்னு பார்த்துருப்போம். அந்த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்னு வரப்போ அந்த ஃபீல்டு என்னவா இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, ஃபீல்டு எஃப் ஒன்று ரியல் நம்பராக இருக்கணும், இல்லாட்டி காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ இந்த ரெண்டு ஃபீல்டு தான் எடுத்துக்கிறாங்க. இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்னு வரப்போ நம்ம இந்த ரெண்டு ஃபீல்டு தான் கன்சிடர், அதாவது ரியல் வெக்டர் ஸ்பேஸ் அடுத்து காம்ப்ளெக்ஸ் வெக்டர் ஸ்பேஸ் மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதில் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்னு வரப்போ ஃபீல்டு ஒன்று ரியல் நம்பர் இல்லாட்டி காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட். அடுத்து இதில் இந்த இன்னர் ப்ராடக்ட், அப்போ அந்த இன்னர் ப்ராடக்ட்னா இதுலேருந்து கொண்டு வராங்க அந்த கான்செப்டை நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வெக்டர் கால்குலஸில் இருக்கக்கூடிய டாட் ப்ராடக்ட் நமக்கு தெரியும். டாட் ப்ராடக்ட் சொல்லுவோம், புள்ளி பெருக்கல். 12th புக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு 11th ஸ்டாண்டர்ட் புக்லேயும் டாட் ப்ராடக்ட், வெக்டர் ப்ராடக்ட், புள்ளி பெருக்கல், குறுக்கு பெருக்கல் கொடுத்துருப்பாங்க. இந்த டாட் ப்ராடக்ட் கான்செப்டை தான் அதில் கொண்டு வராங்க. அப்போ இப்போ நம்ம ரெண்டு வெக்டார் இருக்கு, u ஈக்குவல் டு u1 u2 u3ன்னு ஒரு வெக்டார், v ஈக்குவல் டு v1 v2 v3ன்னு ஒரு வெக்டார். இப்போ ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் பார்க்கணும்னா u டாட் vன்னு சொல்லுவோம். u டாட் v என்னங்க கிடைக்கும், நமக்கு கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட்டை பெருக்கி கூட்டணும். அப்போ the sum of product of corresponding coefficients u1 v1 u2 v2 u3 v3 இந்த டாட் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். இந்த டாட் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு நம்ம லென்த் ஆஃப் த வெக்டார் நாம மாடுலஸ் ஆஃப் த வெக்டார்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்போம். இதுக்கு என்ன செஞ்சிருப்போம், ரூட் ஆஃப் u டாட் u, அதாவது ரூட் ஆஃப் u1 ஸ்கொயர் u2 ஸ்கொயர் u3 ஸ்கொயர். இந்த யூவோட வெக்டாரோட இதை அப்படியே அதுலேருந்து அதுக்கே டாட் ப்ராடக்ட் பார்த்துருப்பாங்க. அதுக்கடுத்து தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம், காஸ் தீட்டா ஈக்குவல் டு யூ டாட் வி பை மாலஸ் ஆஃப் யூ மாலஸ் ஆஃப் வி. இது நமக்கு டாட் ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ். இந்த டாட் ப்ராடக்டை அப்படி இன்னர் ப்ராடக்டாக மாற்றுறாங்க. இப்போ ரியல் நம்பர்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாயிண்ட் தெரியும், ஒரு u டாட் u பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு வெக்டாருக்கு பார்க்குறப்ப கண்டிப்பாக இது எப்படி தான் இருக்கும், கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். எப்போ கண்டிப்பாக கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0வாக இருக்கும், இஃப் u நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கிறப்ப. இஃப் u ஈக்குவல் டு 0வாக இருக்கிறப்ப என்ன தான் வரும், நமக்கு u டாட் u 0 தான் வரும். இது ஒரு கண்டிஷன். இது நம்ம டாட் ப்ராடக்டோட ஒரு ப்ராப்பர்ட்டி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டி u டாட் v equal to v dot u. எப்போதுமே டாட் ப்ராடக்ட் இஸ் காமுடேட்டிவ்னு பார்த்துருக்கோம். டாட் ப்ராடக்ட் இஸ் காமுடேட்டிவ். u dot v equal to v dot u. அதுக்கடுத்து சம் ஆல்ஃபா இன்ட்டு சம் u dot ஆல்ஃபா v பிளஸ் பீட்டா டபிள்யூன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இது எதுக்கு ஈக்குவல் எழுதலாம், இந்த ஆல்ஃபாங்கிறது சம் ஸ்கேலர், ஆல்ஃபா இன்ட்டு u dot v பிளஸ் பீட்டா இன்ட்டு u dot w. இதெல்லாம் டாட் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டி. அப்போ இந்த டாட் ப்ராடக்டை தான் அப்படியே நமக்கு இன்னர் ப்ராடக்டாக மாற்றுறாங்க. இதே இது ரியல் நம்பர்ஸ் வர்றப்ப, காம்ப்ளெக்ஸ் வர்றப்ப இது எப்படி வரும், ஃபர்ஸ்ட் கண்டிஷனாக ஒரே இதை மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அதே தான், யூ டாட் யூ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0. இஃப் யூ ஈக்குவல் டு 0னா இஃப் அண்ட் இஃப் யூ டாட் யூ ஈக்குவல் டு 0னா இஃப் அண்ட் இஃப் யூ ஈக்குவல் டு 0 இருந்திருக்கும் அந்த கண்டிஷன். அதுக்கடுத்து இந்த ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யூ டாட் வி வரப்ப காம்ப்ளெக்ஸ் வரப்ப கான்ஜுகேட், காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. யூ டாட் வி ஈக்குவல் டு வி டாட் யூ கான்ஜுகேட், வி டாட் யூ கான்ஜுகேட். அது இந்த ப்ராப்பர்ட்டி வரப்ப யூ ஆல்ஃபா வி பிளஸ் பீட்டா டபிள்யூ ஈக்குவல் டு இந்த ஆல்ஃபாவுக்கு கான்ஜுகேட் எடுத்திருப்பாங்க. இந்த ஆல்ஃபா பீட்டா இங்கே ரியல் நம்பர்னோ, அப்போ ஆல்ஃபா பீட்டா பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். இங்கே ஆல்ஃபா பீட்டா பிலாங்ஸ் டு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட் எடுத்துருப்பாங்க, ஆல்ஃபா பார் இன்ட்டு யூ டாட் வி பிளஸ் பீட்டா பார் இன்ட்டு யூ டாட் வி.
அப்போ இந்த டாட் ப்ராடக்டோடைய கான்செப்டை அப்படியே நம்ம போய் இன்னர் ப்ராடக்டாக இப்போ மாற்ற போகிறோம். இந்த டாட் ப்ராடக்டோடைய இதே சேம் இதைத்தான் வந்து நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்னா இப்போ இன்னர் ப்ராடக்ட்னு சொல்ல போகிறோம். அப்போ பேசிக்காக நீங்கள் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் பண்ணுறப்போ அது இந்த ரெண்டு ஃபீல்டு மேலே தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஒன்று ரியல் வெக்டர் ஸ்பேஸ், இன்னொன்று காம்ப்ளெக்ஸ் வெக்டர் ஸ்பேஸ். இந்த டாட் ப்ராடக்ட் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா இன்னர் ப்ராடக்ட்னு சொல்ல போகிறோம். அப்போ இந்த டாட் ப்ராடக்ட் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், சின்ன கிளாஸில் நம்ம படிச்சிருக்கோம். எப்படி அதை இன்னர் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்னர் ப்ராடக்ட்டுக்கு டெஃபினிஷன் பார்க்கலாம். இன்னர் ப்ராடக்ட் let V be a vector space over F. F இப்படி தான் இருக்குன்னு பார்த்தோம், R or C, real number or complex number. The inner product on V is a function. அது ஒரு ஃபங்க்ஷன். இன்னர் ப்ராடக்ட்னா டெவலப் பண்ண நம்ம ரெண்டு எலிமெண்ட் எடுத்துருப்போம். is a function எதுல இருந்துங்க V cross V to F, V cross V to F which satisfies first condition U dot. இந்த இடத்துல இன்னர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம். டாட்டை தான் அப்படியே இன்னர் ப்ராடக்டாக கொண்டு வருவாங்க. அந்த டாட் ப்ராடக்ட் ஈக்குவல் இன்னர் ப்ராடக்ட் greater than or equal to 0 if U inner product of U equal to 0 னா if and if U equal to 0. அப்போ U equal to 0 இருக்கிறப்ப 0 வரும், மிச்சபடியில் greater than 0 இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இது காம்ப்ளெக்ஸ் ஃபின்னாலும் சரி ரியல் ஃபின்னாலும் சரி இது ஈக்குவல் தான். அடுத்து ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் UV ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் VU காமுடேட்டிவ். இது வந்து F ஈக்குவல் டு ஆரா இருக்கிறப்ப ஃபீல்டு வந்து ஆரா இருக்கு, ரியல் நம்பராக இருக்கிறப்ப. இதே காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு என்ன சொன்னோம், UV ஈக்குவல் டு V, U காஞ்சுகேட் ஹோல் பார் போட்டிருப்பாங்க. இது வந்து F ஈக்குவல் டு சின்னு வர்றப்ப. அடுத்து மூணாவது கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா U இன்ட்டு ஆல்ஃபா V ப்ளஸ் பீட்டா W ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு U டாட் V ப்ளஸ் பீட்டா இன்ட்டு U டாட் W. இது வந்து ரியல் நம்பருக்கு ஃபீல்டு வந்து ரியல் நம்பராக இருக்கிறப்ப. இதே காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு வரப்போ என்னங்க வருது, ஆல்ஃபா பார் வரும். U டாட் இந்த டாட்டை தான் இன்னர் ப்ராடக்ட் சொல்லியிருப்போம். UV ப்ளஸ் பீட்டா UW. இது எப்போனா பீட்டா பார் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரப்ப. இப்படி இருந்துச்சுன்னா இந்த மூணு கண்டிஷனுமே இது சேட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இதைத்தான் இன்னர் ப்ராடக்ட் சொல்லுவோம். ஒரு வெக்டர் ஸ்பேஸில் இன்னர் ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அந்த வெக்டர் ஸ்பேஸுக்கு பேர் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ V vector space V with inner product is called as inner product space. is called as inner product space ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வெக்டர் ஸ்பேஸில் இன்னர் ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அந்த இன்னர் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அந்த வெக்டர் ஸ்பேஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். அப்போ இன்னர் ப்ராடக்ட்னு வரப்போ இந்த மூணு கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த மூணு கண்டிஷனுமே அது சேட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ ரியல் நம்பரில் இருந்துச்சுன்னா வெக்டர் ஸ்பேஸ் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் வந்து ரியல் நம்பரை டிஃபைன் பண்ணோம்னா அந்த ஸ்பேஸுக்கு பேர் யூக்ளிடியன் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பேஸுக்கு பேர் யூக்ளிடியன் ஸ்பேஸ். இதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபீல்டில் இருந்துச்சுன்னா அந்த ஸ்பேஸுக்கு பேர் யூனிட்டரி ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ரியல் நம்பர் மேலே டிஃபைன் பண்ணியிருந்தோம்னா ஐபிஎஸ் அதை இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் வந்து ரியல் நம்பரில் சொல்லியிருந்தோம்னா அது யூக்ளிடியன் ஸ்பேஸ் சொல்லுவோம். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் சொல்லியிருந்தோம்னா யூனிட்டரி ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இது பொதுவாக வந்து ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னர் ப்ராடக்ட்னா என்ன, அதோட டெஃபினிஷன். டாட் ப்ராடக்ட்டை நம்ம இன்னர் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சில சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாரு புக்கில். பார்த்தீங்கன்னா எத்தனை சார் புக்கில் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா
அந்த எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் v ஈக்குவல் டு fn எடுத்திருப்பாங்க. வெக்டார் u ஈக்குவல் டு ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 அப் டு ஆல்ஃபா n. வெக்டார் v ஈக்குவல் டு பீட்டா 1 பீட்டா 2 அப் டு பீட்டா n சொன்னால் இந்த இதில் வந்து ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட்னாலே அது டாட் ப்ராடக்ட் தான் ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெண்டு வெக்டருக்கும் யூவி இன்னர் ப்ராடக்ட் பார்க்கணும்னா இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதில் டாட் ப்ராடக்ட் என்ன சொன்னாங்க, ஆல்ஃபா 1 பீட்டா 1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 பீட்டா 2 கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட்டை பெருக்கி கூட்டணும். அப்போ ஆல்ஃபா என் பீட்டா என். இதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா சம்மேஷன் ஆஃப் i ஈக்குவல் டு 1 to n ஆல்ஃபா i பீட்டா i. இந்த இடத்துல ஃபீல்டு வந்து ரியல் நம்பர். இதே காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு வரப்போ எப்படி எடுத்திருப்போம், ஆல்ஃபா 1 பீட்டா 1 பார் காஞ்சிகேட் நம்பர் பீட்டா 2 பார் அப் டு ஆல்ஃபா n பீட்டா n பார். இதை தான் வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா சம்மேஷன் ஆஃப் i ஈக்குவல் டு 1 to n ஆல்ஃபா i பீட்டா i பார். அப்போ இது வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்டான் எஃப்னு சொல்லுவோம். அடுத்து இன்னொரு இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா v ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் continuous function defined on closed interval 0, 1 continuous complex valued function சொல்லிருப்பாங்க. continuous complex valued function defined on closed interval 0, 1. அப்படி இருந்தா இன்னர் ப்ராடக்ட் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னு சொல்றாங்கன்னா equal to integral 0 to 1 f of x into g of x into dx. இந்த மாதிரி டிஃபைன் பண்றது இன்னர் ப்ராடக்ட்டா இருக்குன்னு சொல்லி இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லிருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட், அதுக்கு ஒரு கன்டினியூஸ் காம்ப்ளெக்ஸ் வேல்யூ ஃபங்க்ஷன்லாம் ஒரு செட்டா வச்சுக்கிட்டோம்னா அதுல இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்னர் ப்ராடக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு. இதே நம்ம பார்த்து வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள்ல இதை பார்த்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து முக்கியமான டெஃபினிஷன்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. முக்கியமான சில டெஃபினிஷன்ஸ் அந்த மாதிரி பார்க்குறப்ப இதில் என்ன டெஃபினிஷன் சொல்லியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு நாம் கண்டுபிடிக்கிறது சொல்லியிருப்பாங்க. நாம் அப்போ ஒரு எலமெண்ட்டுக்கு இஃப் v belongs to v னா தென் நாம் ஆஃப் v அம்மா அங்கே மாடுலஸ் ஆஃப் வெக்டர் யூன்னு பார்த்தோம்னா அதுக்கு இங்கே நாம்னு சொல்லுவாங்க. நாம் ஆஃப் v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் v டாட் v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் v1 ஸ்கொயர் v2 ஸ்கொயர் ப்ளஸ் v3 ஸ்கொயர். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதே தான் நாம்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு வெக்டரை எப்போ யூனிட் வெக்டர்னு சொல்லுவாங்க, ஒரு வெக்டாரை எப்போ நம்ம யூனிட் வெக்டார்னு சொல்லுவோம்னா அந்த வெக்டாரோட நாம் வந்து 1ன்னு வந்துச்சுன்னா அந்த வெக்டார் வந்து யூனிட் வெக்டார்னு சொல்லுவாங்க. அடுத்து distance between two vectors வரப்ப d of uv. distance between uv வேணும்னா நாம் ஆஃப் u minus v ன்னு சொல்றாங்க. இதுக்கு ஃபார்முலா நாம் ஆஃப் u minus v. ரெண்டு வெக்டார் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா அப்படியே கழிச்சு அதுக்கு நாம் எடுத்தா போதும். இது ஒரு ஈஸியான ஃபார்முலா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த தீட்டா ஃபார்முலா நான் ஏற்கனவே பார்த்தோம். காஸ் தீட்டா ரெண்டு வெக்டாருக்கு இடைப்பட்ட கோணம், த ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ். இந்த ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் கேட்டாங்கன்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் uv பை நாம் ஆஃப் u இன்ட்டு நாம் ஆஃப் v இதை சொல்லியிருப்பாங்க. இது ஒரு முக்கியமான 4 ரிசல்ட் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்ட ரிசல்ட்ஸ் ஐடென்டிட்டிஸ்ன்னு சொல்லி ஒரு 4-5 ஐடென்டிட்டிஸ் கொடுத்துருப்போம். நம்ம மெட்டீரியலில் பார்த்தாலும் இருக்கோம். அதெல்லாம் வந்து நமக்கு நிறையா தடவை எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அப்படி அந்த வகையில் பார்க்குறப்ப ஒரு 7 ஐடென்டிட்டிஸ் இருக்குது. இந்த 7ஐயுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் பீட்டா. ப்ளஸ் பீட்டா இருந்தாலும் சரி மைனஸ் பீட்டா இருந்தாலும் சரி என்னன்னு சொல்கிறாங்க, நாம் ஆஃப் நம்ம a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் தான் ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த வரப்பு மட்டும் ரியல் பார்ட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா பீட்டான்னு கொடுத்துருப்பாங்க. 2 இன்ட்டு ரியல் பார்ட் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் நாம் ஆஃப் பீட்டா ஸ்கொயர். இது ஒரு ஐடென்டிட்டி.
அடுத்து செகண்ட் ஒன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா செகண்ட் ஒன்று வந்து பேரலோகிராம் லா. பேரலோகிராம் லா பேரலோகிராம் லாங்கிறப்ப நமக்கு தெரியும் நாம் ஆஃப் a plus b the whole square, நாம் ஆஃப் a plus b the whole square plus நாம் ஆஃப் a minus b the whole square equal to என்ன வரும் 2 நாம் ஆஃப் a square plus 2 நாம் ஆஃப் b square. இதை ப்ரூவ் பண்ணலாம், அதெல்லாம் தேவையில்லை நமக்கு, அப்படியே நம்ம ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணிக்கிறது நல்லது. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் இஸ், இதுவும் முக்கியமானது கேட்டிருக்காங்க, k into some vector alpha, k into alpha equal to நாமுக்குள்ள இந்த k வரப்போ k ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வரப்போ அதுக்கு மாடுலஸ் மட்டும் பார்த்தா போதும். அப்போ மாடுலஸ் ஆஃப் k into நாம் ஆஃப் ஆல்ஃபான்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே நாமுக்குள்ள k வரப்போ அதை எப்படி பிடிச்சிருப்பாங்கன்னா மாடுலஸ்ன்னு பிடிச்சிருப்பாங்க. ஃபார் ஆல் k belongs to f, ஃபார் ஆல் k belongs to f. இது ஒரு முக்கியமான ரிசல்ட். அடுத்து நாலாவது ரிசல்ட் வந்து போலரைசேஷன் ஐடென்டிட்டின்னு பாங்க. போலரைசேஷன் ஐடென்டிட்டி அதாவது 4 ஆல்ஃபா பீட்டா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா, அதாவது 4 into இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு நாம் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர், நாம் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நாம் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர். இது வந்து ஃபீல்டு வந்து ரியல் நம்பராக இருக்கிறப்ப இந்த ஃபார்முலா சொல்லியிருப்பாங்க. அடுத்து இதுலேயே காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு வரப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஐ இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் இருப்பாங்க. இது வந்து ஃபீல்டு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கிறப்ப இதை வந்து போலரைசேஷன் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. இதுவும் முக்கியமான ரிசல்ட் தான். அதுக்கடுத்து அஞ்சாவது ரிசல்ட் வந்து இந்த பக்கம் வர்றப்ப மாடுலஸ் இருக்கும். மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் நாம் ஆஃப் பீட்டான்னு இருப்பாங்க. இது முக்கியமான இன்இக்வாலிட்டி. இது முக்கியமான இன்இக்வாலிட்டி. இது வந்து காட்சிஸ் இன்இக்வாலிட்டி, காட்சி ஸ்கேவார்ஸ் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. காட்சி ஸ்கேவார்ஸ் இன்இக்வாலிட்டி. இது நமக்கு பரீட்சையிலே கேட்டிருக்காங்க, டிஆர்பியில் கேட்ட ரிசல்ட் தான் அது. காட்சி ஸ்கேவார்ஸ் இன்இக்வாலிட்டி நாம்னு வர்றப்ப மாடுலஸ் ஆஃப், இப்போ நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம். v ஈக்குவல் டு fn, அடுத்து v ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் கன்டினியூஸ் ஃபங்க்ஷன். அதில் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம், அதில் எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க, இப்போ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா ஐ ஆல்ஃபா 1 பீட்டா 1 டேஷ் அப் டு ஆல்ஃபா ஐ பீட்டா ஐ டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் வந்து இதோட இன்னர் ப்ராடக்ட். அப்போ இந்த இதுக்கு பதிலாக என்ன போடலாம், இங்கே நாம் ஆஃப் ஆல்ஃபா 1 பீட்டா 1 டேஷ் ப்ளஸ் அப் டு ஆல்ஃபா ஐ பீட்டா ஐ டேஷ் இதுக்கு பதிலாக போட்டிருக்கோம். அப்போ இது எதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஐடென்டிட்டிக்காண்டி இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து v ஈக்குவல் டு fn இன்னர் ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருந்தா இந்த ஸ்கேவார்ஸ் இன்இக்வாலிட்டியில் எப்படி மாறும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த இன்னர் ப்ராடக்ட்டுக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த இடத்துல ஆல்ஃபாங்கிறது என்னதுங்க, ஆல்ஃபா ஈக்குவல் டு யூ வெக்டார் ஈக்குவல் டு இது வந்து இப்போ யூவின்னு வச்சுக்கிட்டோம்னா அப்போ யூ ஈக்குவல் டு ஆல்ஃபா 1 அப் டு ஆல்ஃபா ஐ, வி ஈக்குவல் டு ஆல்ஃபா 2 அப் டு பீட்டா 1 அப் டு பீட்டா ஐ எதான் சொல்லியிருப்போம். அப்போ இது இப்படி எழுதியிருக்கலாம் ஆல்ஃபா 1 டேஸ் இது. அப்போ இதுக்கு எதுக்கு சமம், மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா மாடுலஸ் ஆஃப் பீட்டா. அப்போ மாடுலஸ் ஆஃப் யூ மாடுலஸ் ஆஃப் நாம் ஆஃப் யூ நாம் ஆஃப் பி. அப்போ நாம் ஆஃப் ஆல்ஃபா 1 நாம் ஆஃப் ஆல்ஃபா 1 ஸ்கொயர். இந்த எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப நாம் ஆஃப் ஆல்ஃபா 1 ஸ்கொயர் அப் டு ஆல்ஃபா 2 ஆல்ஃபா ஐ ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா 1 ஸ்கொயர் அப் டு பீட்டா ஐ தி ஹோல் ஸ்கொயர். இதுக்கு ஈக்குவல் இருப்பாங்க. இந்த ஸ்கேவார்ஸ் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. செகண்ட் இதுக்குமே சொல்லியிருப்பாங்க.
v equal to set of all continuous function பார்த்தோம். set of all continuous function அதில் என்ன சொல்லியிருப்பாங்க 0 to 1 அப்போ modulus of 0 to 1 f of t g dash of t dt less than or equal to இங்கே என்ன வரும் அப்படியே இதுக்கு வர்றப்ப integral of 0 to 1 modulus of f of t the whole square dt plus 0 to 1 modulus of g of t the whole square dt னு வரும். அப்போ இந்த ஸ்கேலார்ஸ் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணி இந்த ரெண்டு எக்ஸாம்பிளும் சொல்லியிருப்பாங்க. நமக்கு ஐயன் கிட்ஸின் சார் புக்கில் இருக்கிறதுனால எதையுமே விடக்கூடாது. நம்ம ஐயன் கிட்ஸின் சார் புக்கில் இருக்க எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கணும். அப்போ இந்த எக்ஸாம்பிளையும் இந்த ஸ்கேலார்ஸ் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணி இந்த ரெண்டு எக்ஸாம்பிளும் சொல்லியிருப்பாங்க. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ மொத்தம் அஞ்சு இது பார்த்தோம்னா இன்னும் ரெண்டு ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 6th ஒன் வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் பீட்டா less than or equal to norm of alpha plus norm of beta. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அது கடைசியாக 7th ரிசல்ட் ஒன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா modulus of norm of alpha minus norm of beta greater than norm of alpha minus beta. அப்போ இந்த 7 இதுவுமே நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். நமக்கு எந்த ரிசல்ட்டு முக்கியம்னு சொல்ல முடியாது. அந்த ரிசல்ட்டாலும் கேட்கலாம். அந்த ரிசல்ட்டெல்லாம் வந்து நம்ம ப்ரூஃப்லாம் பார்க்காதீங்க. நல்லா வந்து நம்ம இந்த ரிசல்ட்டை ஒரு வரைக்கும் 4 தடவை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு மெமரிஸ் ஆயிடும். ரிசல்ட்டை நல்லா ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க. ரிசல்ட்டுமே கேட்டிருக்காங்க. நம்ம எக்ஸாமில் நமக்கு ரிசல்ட்டுமே கேட்டிருக்காங்க. அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ இது பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரிசல்ட்லாம் அப்போ இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அடுத்து அதில் வந்து நம்ம இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதுக்கடுத்து இந்த ஐடென்டிஸ் பார்த்தோம். இதுக்கடுத்து முக்கியமான கான்செப்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோகோனல் அண்ட் ஆர்த்தோ நார்மல். இதுலேருந்து அடிக்கடி நம்ம கொஸ்டின் அரைஸ் ஆயிருக்கு. ஆர்த்தோகோனல் அண்ட் ஆர்த்தோ நார்மல் இதுலேருந்து நமக்கு நிறையா தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆர்த்தோகோனல் ரெண்டு வெக்டரை ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டு வெக்டரை இஃப் uv belongs to v is ஆர்த்தோகோனல். எப்போ ஆர்த்தோகோனல் சொல்ல முடியும்னா அதோட இன்னர் ப்ராடக்ட் வந்து என்னங்க வரணும் 0 வரணும். இன்னர் எந்த ரெண்டு வெக்டார்ஸுக்கு நம்ம இன்னர் ப்ராடக்ட் பார்க்குறப்ப 0 வருதோ அந்த வெக்டார்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸ். அப்போ ஆர்த்தோகோனல் வர்றப்ப இன்னர் ப்ராடக்ட் 0 வரணும். இந்த ரிசல்ட்டே நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அடுத்து ஆர்த்தோகோனல் காம்ப்ளிமெண்ட்பாங்க. ஆர்த்தோகோனல் காம்ப்ளிமெண்ட் இந்த ரிசல்ட்டும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஆர்த்தோகோனல் காம்ப்ளிமெண்ட்ன்றப்ப ஒரு வெக்டார் ஸ்பேஸ் எடுத்துக்குவாங்க v, அதில் சப்ஸ்பேஸ் w எடுத்துக்குவாங்க சப்செட். இப்போ இந்த சப்செட்டுக்கு தான் ஆர்த்தோகோனல் காம்ப்ளிமெண்ட் சொல்லுவாங்க. அப்போ இந்த சப்செட்டுக்கு ஆர்த்தோகோனல் காம்ப்ளிமெண்ட்டை w காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். ஈக்குவல் டு இந்த w இந்த ஆர்த்தோகோனல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் w-வை w இந்த மாதிரி நோட் பண்ணுவாங்க. ஈக்குவல் டு என்ன சொல்லுவாங்க இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்லாம் v-ல இருக்கக்கூடிய எலமெண்ட் x belongs to v, x-ல v-ல இருக்கக்கூடிய எலமெண்ட் தான் இந்த மாதிரி v-ல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா x1 x2 x3 இந்த எலமெண்ட் v-ல இருக்கக்கூடிய எலமெண்ட். இந்த இதில் இருக்க எல்லாமே இந்த w-வோட w-லேருந்து ஏதாவது எலமெண்ட் எடுத்து இதுக்கு இன்னர் ப்ராடக்ட் பார்க்குறப்ப 0 வந்துருக்கணும். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x, w ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் w belongs to w. அப்போ ஒரு செட்டை வந்து ஆர்த்தோகோனல் காம்ப்ளிமெண்ட் சொல்லணும்னா அப்போ அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்லாம் அந்த வெக்டர் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட் தான். அந்த வெக்டர் ஸ்பேஸில் இருக்க எலமெண்ட்டையும் இந்த சப்செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டையும் என்ன பார்க்குறப்போ இன்னர் ப்ராடக்ட் பார்க்குறப்போ 0 வர்ற மாதிரி இருக்கிற எலமெண்ட்லாம் எடுத்து வச்சோம்னா அதை தான் ஆர்த்தோகோனல் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஆர்த்தோகோனல் காம்ப்ளிமெண்ட். அப்போ ஆர்த்தோகோனல் காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆர்த்தோகோனல் காம்ப்ளிமெண்ட்ங்கிறப்போ ஒரு சப்செட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சப்செட் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க.
அடுத்து அந்த சப்செட்டுக்கு ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு பாயிண்ட், இதில் முக்கியமான பாயிண்ட் என்னதுன்னா, இந்த ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் இஸ் ஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் வின்னு இருக்கும். விக்கு வந்து சப்ஸ்பேஸாக இருக்கும். அதுக்கடுத்து வியை எப்படி எழுத முடியும்னா W + W காம்ப்ளிமெண்ட், அதாவது டைரக்ட் சம் ஆஃப் V கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as டைரக்ட் சம் ஆஃப் W + W காம்ப்ளிமெண்ட், டைரக்ட் சம்மாக எழுத முடியும்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ரிசல்ட் எதை பொறுத்தளவுக்குன்னா நமக்கு ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட்டை பொறுத்தளவுக்கு. இதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்த்தோ நார்மல். அப்போ ஆர்த்தோகனல் என்னன்னு பார்த்தோம், ரெண்டு வெக்டர் வந்து ஆர்த்தோகனலாக இருக்கணும்னா இன்னர் ப்ராடக்ட் 0ன்னு வந்துருக்கணும். அடுத்து ஆர்த்தோ நார்மல் சொல்லியிருப்பாங்க, ஆர்த்தோ நார்மல் செட். அப்போ லெட் VI இஸ் அ ஆர்த்தோ நார்மல் செட்டாக இருக்கணும்னா, ஆர்த்தோ நார்மல் செட்டுனா அப்போ விஐங்கிறப்ப V1 V2 VN எத்தனை நம்பர் வேணாலும் இருக்கலாம். அந்த இது வந்து ஆர்த்தோ நார்மல் செட்டாக இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் VI, VI ஈக்குவல் டு 1ன்னு வரணும். அதாவது நாம் ஆஃப் U பார்க்குறப்ப எந்த ஒரு வெக்டர் எடுத்துக்கிட்டு V எடுத்தாலும் நாம் ஆஃப் U என்னங்க வரணும், 1 வரணும். நாம் ஆஃப் U 1 வரணும். அதுதான் VI ஈக்குவல் டு 1. ரெண்டாவது கண்டிஷன் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் VI, VJ ஈக்குவல் டு 0 ஃபார் I நாட் ஈக்குவல் டு J. அப்போ ரெண்டு வெக்டார் UV எடுக்கிறோம் ஈக்குவல் டு 0 எப்போ, ஃபார் U நாட் ஈக்குவல் டு V. இந்த கண்டிஷன். அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனையும் சேவ் பண்ணுச்சுன்னா அந்த செட்டுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆர்த்தோ நார்மல் செட். அப்போ ஆர்த்தோ நார்மல் செட்டுனாலே கண்டிப்பாக எப்படிங்க இருக்கணும், அந்த செட்டில் இருக்க எந்த ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டு நாம் இப்போ அதே எலமெண்ட்டோட இன்னர் ப்ராடக்ட் பார்க்குறப்ப 1 தான் வரணும், வேறு எலமெண்ட்டோட பார்க்குறப்ப 0ன்னு தான் வரணும். அப்போ இதை யூஸ் பண்ணியே நம்ம கிராம் ஸ்மித் ஆர்த்தோகனல் ப்ராசஸில் ஃபார்முலாவை வச்சு நம்ம கணக்கு போடாமலே இதை வச்சு என்ன செஞ்சிடலாம், நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அதில் கிராம் ஸ்மித் ப்ராசஸில் என்ன கண்டுபிடிப்போம், ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் கண்டுபிடிப்போம். அப்போ அந்த ஆர்த்தோ நார்மல் பேசிஸில் இருக்கக்கூடிய செட்டெல்லாம் எந்த ஒரு செட் எடுத்து நம்ம அந்த செட்டுக்கு இன்னர் ப்ராடக்ட் பார்க்குறப்போ 1ன்னு வரணும், வேறு இதோட போய் பார்க்குறப்ப 0ன்னு வரணும். அப்படி இருந்துச்சுன்னா ஆன்சர் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணாமலே போட்டுடலாம். அதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதுக்கு அப்போ ஆர்த்தோ நார்மல்னா இந்த ரெண்டு கண்டிஷனாக தெரிஞ்சு வச்சுக்கணும், ஈஸியான கண்டிஷன். அடுத்து இந்த ஆர்த்தோ நார்மல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கண்டிப்பாக the orthonormal set is linearly independent இருக்கும். the orthonormal set is linearly independent. அதுக்கடுத்து இது முக்கியமான தேரம். இந்த தேரத்தை நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இதான் வந்து கிராம் ஸ்மித் ஆர்த்தோகனலைசேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது let V be a finite dimensional vector space. let V be a finite dimensional vector space na then V has an orthonormal set as a basis. இது நிறைய தடவை நமக்கு டிஆர்பில கேட்ட क्वेश्चन. let V be a finite dimensional vector space na then V has orthonormal set as a basis. orthogonal set as a basis இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. orthonormal set as a basis. இது முக்கியமான தேரம். இந்த தேரத்துல தான் கிராம் ஸ்மித் ஆர்த்தோகனலைசேஷன் ப்ராசஸ் கொண்டு வருவாங்க. அப்போ இந்த தேரத்தை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எவ்ரி வெக்டர் ஸ்பேஸ் வித் எவ்ரி ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் ஹஸ் ஆர்த்தோனார்மல் செட் அஸ் எ பேசிஸ். அப்போ இதை பார்த்துட்டாலே நமக்கு அடுத்து வரக்கூடிய கிராம் ஸ்மித் ப்ராசஸ் வந்து ஈஸியாக நீங்கள் பார்த்துடலாம். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கிராம் ஸ்மித் ப்ராசஸ் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராம் ஸ்மித் ஆர்த்தோகோனலைசேஷன். அதாவது இப்போ let P
PBA வெக்டர் ஸ்பேஸ் கொடுத்துறாங்க. அடுத்து let V1 V2 வெக்டர் ஸ்பேஸ்னால என்ன இருக்குங்க, பேசிஸ் இருக்கும். be a basis of V ன்னு கொடுத்துறாங்க. basis of V கொடுத்துட்டு அடுத்து என்ன செய்ய சொல்லியிருப்பாங்க, நம்மளை U1 U2 UNங்கிறது ஆர்த்தோகனல் பேசிஸ்னு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து W1 W2 அப் டு WNங்கிறது ஆர்த்தோ நார்மல் பேசிஸ்னு வச்சுக்கலாம். நமக்கு இது எதுக்கு சொல்ல வரோம்னா, ஒரு வெக்டர் ஸ்பேஸில் பேசிஸ் நமக்கு கொடுத்துட்டு இந்த ரெண்டுமே கண்டுபிடிக்க சொல்லலாம். வெக்டர் ஸ்பேஸில் பேசிஸ் கொடுத்துட்டு நமக்கு என்ன செய்ய சொல்லாங்க, ஆர்த்தோகோனல் பேசிஸும் கண்டுபிடிக்க சொல்லலாம், ஆர்த்தோ நார்மல் பேசிஸும் கண்டுபிடிக்க சொல்லலாம். அப்போ ஃபஸ்ட்டு U1 ஆர்த்தோகோனல் பேசிஸில் முதல் எலமெண்ட் U1 வந்து எப்பயுமே என்ன வைக்க சொல்கிறாங்கன்னா, P1 தான் U1 எடுத்துக்க சொல்கிறாங்க. எதை தான் வந்து எடுத்துக்க சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு எலமெண்ட் V1 இருக்கு பார்த்தீங்கன்னா, V1 இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை தான் U1 எடுத்துக்க சொல்கிறாங்க. அடுத்து இதில் வந்து பார்க்குறப்ப இதே வந்து நம்ம ஆர்த்தோ நார்மலாக பார்க்குறப்ப W1 என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா, இதுக்கு அப்படியேவும் U1 பை நாம் ஆஃப் U1 கண்டுபிடிச்சா ஆர்த்தோ நார்மல் கிடச்சிருன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆர்த்தோகோனல் பேசிஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆர்த்தோ நார்மல் வேணும்னா அதுக்கு அப்படியே நம்ம என்ன செஞ்சால் பாருங்க, யூனிட் வெக்டார் ஃபார்முலா U பை மாலஸ் ஆஃப் U ஏ கேப் வேணும்னா ஏ கேப் வேணும்னா என்ன செய்வோம், ஏ கேப் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பை மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார். அதே மாதிரி W1 ஈக்குவல் டு U1 பை நாம் ஆஃப் U1. அப்போ இது கண்டுபிடிச்சா அது கண்டுபிடிக்கிறது ஈஸி. அடுத்து U2 வேணும், U2 கண்டுபிடிக்கணும். அப்போ U2க்கு ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா, மைனஸ் ஆஃப் U2ன்னு வரப்போ இதோட பேசிஸ் V2. அப்போ V2 நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிட்டோம், W1 கண்டுபிடிச்சிட்டோம். V2 W1 இன்ட்டு W1 ப்ளஸ் V2 செகண்ட் இது கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ இங்கே அப்போ W2 என்ன செஞ்சால் போதுங்க, U2 பை நாம் ஆஃப் U2 பார்த்தா W2 கிடச்சிடும். அடுத்து U3 கண்டுபிடிக்கணும். அப்போ U3 வேணும்னா V3 அடுத்த செட்டு வந்து V3ன்னு இருக்கும். அப்போ மைனஸ் V3 எதுலேருந்து வரணும்னா W1லேருந்து ஆரம்பிச்சு வரணும். W1 இன்ட்டு W1 மைனஸ் அடுத்து V3 W2 அடுத்து கண்டுபிடிச்சோம்னாங்க அதையும் சேர்க்கணும். W2 கடைசியில் ப்ளஸ் V3. இப்படியே நம்ம என்ன செய்யணும்னா இந்த ப்ராசஸை என்ன வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம். இப்போ உதாரணத்துக்கு VI + 1 டேம் வேணும், UI + 1 வேணும்னா நீங்கள் எதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கணுங்க, இந்த இடத்துல U3னா V3ல ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ UI + 1னா VI + 1 W1 ஆரம்பிச்சு மைனஸில் போய்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் வருங்க மைனஸு, இங்கே பாருங்கள் 3னா 3யோட முடிஞ்சிருக்கு, 2னா 2ஓட முடிஞ்சிருக்கு, 2னா 1ஓட முடிஞ்சிருக்கு, 3னா இங்கே 2ஓட முடிஞ்சிருக்கு. அப்படி வர்றப்ப இங்கே என்னங்க வரும், இந்த இடத்துல அப்படி கடைசி வரைக்கும் வந்தீங்கன்னா VI + 1 VI இன்ட்டு WI. அப்போ இந்த ப்ராசஸை கன்னி பண்ணிக்கிட்டே போனால் கடைசி வரைக்கும் கண்டுபிடிச்சிடலாங்கிறாங்க. இங்கிட்ட அப்படியே இதுக்கே வேணும்னா W3 வேணும்னா U3 பை நாம் ஆஃப் U3 இந்த மாதிரி போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ இது கண்டுபிடிச்சாலே அது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இது இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு நான் ஃபார்முலாவே கூட கேட்கலாம், U3 கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டால் இந்த ஃபார்முலா நமக்கு தெரியணும். இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாம். அடுத்து அந்த சம் வந்து நம்ம நார்மல் ப்ரொசீஜர்லேயும் ஒரு சம் பார்க்குறோம், அடுத்து ஷார்ட்கட்லேயும் ஒரு சம் பார்க்குறோம். இப்போ பாருங்க சம்னு வரப்ப let V be a vector space with basis என்ன கொடுத்துட்டாங்கன்னா 1 0 1 1 0 -1 0 3 4
இந்த பேசிஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் ஆர்த்தோனார்மல் பேசிஸ் W1 W2 W3 இப்படி கொடுத்துருக்காங்கன்னா அப்போ நம்ம கொடுத்துருக்க பேசிஸ் தான் பொதுவாக எப்பயுமே எப்படி எடுத்துக்கணும்னா V1 V2 V3ன்னு எடுத்துக்கணும். கொடுத்துருக்க பேசிஸை தான் எப்பயுமே V1 V2 V3ன்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்க்குறப்ப ஃபஸ்ட் நம்ம எப்போதுமே U1 ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறோம் V1. அப்போ 1 0 1ன்னு வரும். அப்போ W1 கண்டுபிடிக்கிறது ஈஸி. W1 ஈக்குவல் டு U1 பை நாம் ஆஃப் U1. அப்போ 1 0 1 பை நாம் கண்டுபிடிக்கிறப்ப நாங்கள் வரோம் 1 ஸ்கொயர் 0 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் ரூட் 2ன்னு வந்துடும். அவன் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் கூட 1 + 1 2 ரூட் 2 கிடச்சிடும். அப்போ ஃபஸ்ட்டு ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் கிடச்சிருச்சு. செட்டு ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் வந்து ஃபஸ்ட்டு பேசிஸ் வந்து 1/2 0 1 பை ரூட் 2 1/2 0 1 பை ரூட் 2 W1 கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து இப்போ W2 கண்டுபிடிக்கிறதுக்கு U2 கண்டுபிடிக்கணும். அப்போ U2க்கு என்ன ஃபார்ம்லான்னு பார்த்தோம் மைனஸ் ஆஃப் V2 W1 இன்ட்டு W1 ப்ளஸ் V2. அப்போ இன்னர் ப்ராடக்ட் பார்க்கணும். இன்னர் ப்ராடக்ட் பார்க்குறப்ப V2க்கும் W1 V2 இந்த இருக்குது W1 இந்த இருக்குது. இன்னர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பெருக்கணும். இதையும் கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியண்ட்டை பெருக்கி கூட்டணும்னு சொன்னோம். அப்போ மைனஸ் ஆஃப் என்னன்னு வரும் 1 இன்ட்டு 1/√2 1/√2. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 0 இன்ட்டு 0 0ன்னு வரும் ப்ளஸ் 0. அடுத்து மைனஸ் 1 இன்ட்டு 1/√2 மைனஸ் 1/√2 இன்ட்டு W1 ப்ளஸ் V2ங்கிறது நமக்கு என்ன தெரியும் 1 0 -1. இப்போ பாருங்கள் -1/√2க்கும் ப்ளஸ் 1/√2 கேன்சல் ஆகி 0ன்னு வந்துடும். 0 வச்சு பெருக்கிறப்ப என்னதான் வருது ஃபுல்லாகவே 0 ஆயிரும். அப்போ இந்த டேம் ஃபுல்லாகவே 0 ஆயிடுச்சுன்னா இது மட்டும் வருங்க 1 0 -1 மட்டும் வரும். இதுதான் நமக்கு தேவையான U2. அப்போ W2 எப்படி கண்டுபிடிச்சிடலாம் W2 ஈக்குவல் டு U2 பை நாம் ஆஃப் U2. அப்போ 1 0 -1 பை நாம் ஆஃப் U1 வரப்போ திருப்பியும் 1 ஸ்கொயர் 0 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு வரும்போது அப்போ 1/√2 0 மைனஸ் 1/√2ன்னு வரும். இது செகண்ட் டேம் கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ட் டேம் பார்க்கணும். அப்போ இன்னும் இந்த ரெண்டாவது பேசிஸும் கண்டுபிடிச்சிட்டோம். மூணாவது பேசிஸ்னு வரப்போ V3 வேணும். V3க்கு என்னன்னு பார்த்தோம் நம்ம V3 ஈக்குவல் டு U3 ஈக்குவல் டு V3 இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V3 இன்ட்டு W1 இன்ட்டு W1 மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V3 இன்ட்டு W2 இன்ட்டு W2 ப்ளஸ் V3ன்னு வரும் ப்ளஸ் V3. அப்போ U3 ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் V3 இன்ட்டு W1 V3னா 0 3 4 W1னா 1/√2 0 1/√2. ஃபஸ்ட்டு இதை வச்சு பெருக்கிறப்ப 0 ஆயிருங்களா. அடுத்து 3 இன்ட்டு 0 வச்சு பெருக்கிறப்ப 0 ஆயிரும். 4 இன்ட்டு √2 அப்படின்னு வரப்போ என்னங்க வரும் 4/√2ன்னு வரும் 4/√2. இது பெருக்கிருக்குங்க சிம்பிள். நம்ம டாட் ப்ராடக்ட் பார்க்குறதா 0 அடுத்து 3 இன்ட்டு 0 0 4 இன்ட்டு 1/√2 4/√2. இங்கே W1 இருக்கு. W1 நமக்கு என்னன்னு தெரியும் இப்போ தான் பார்த்தோம் 1/√2 0 1/√2. அடுத்து மைனஸ் V3 இன்ட்டு W2 V3யையும் இந்த W2வையும் பெருக்கணும். V3 இந்த இருக்குது W2 இந்த இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 0 இங்கேயும் என்ன வந்துருங்க 0. இங்கே 4 இன்ட்டு மைனஸ் 1/√2ன்னு வர்றப்ப மைனஸ் 4/√2 இன்ட்டு W2ங்கிறது என்ன தெரியும் 1/√2 0 மைனஸ் 1/√2 ப்ளஸ் V3ங்கிறது என்னதுங்க நமக்கு V3 வந்து 0 3 4. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இதை வச்சு உள்ளே பெருக்கணும் இதையும் வச்சு உள்ளே பெருக்கிருக்கணும். அப்படி பார்க்குறப்ப இதை வச்சு உள்ளே பெருக்கிறப்ப என்ன வரும் U3 ஈக்குவல் டு உள்ளே பெருக்குங்க மைனஸ் 4/√2 வச்சு பெருக்கிறப்ப √2 2ன்னு வந்துடும் 4/2ன்னு வரும். அப்போ -2ன்னு வந்துடும்.
அதாவது 1 into 4 4 √2 into √2 2ன்னு வரும். அப்போ 4/2 இங்கே 2ன்னு வந்துடும். அடுத்து 0. அடுத்து என்ன எங்கே வரும்? -2. இது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பெருக்கிறப்ப மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். உள்ளே வந்துச்சுன்னா ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ ப்ளஸ் இங்கே என்ன வரும்? 4/√2. அப்போ -4 ப்ளஸ்ன்னு வந்துடும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். 1 into 4 4 √2 into √2 2ன்னு வரும். அப்போ இங்கே +2ன்னு வரும். +2. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து 0 வரும். அடுத்து 4 இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். -4/2ன்னு வரும். அப்போ -2ன்னு வரும். -2 ப்ளஸ் 0 3 4 0 3 4. அப்போ u3 ஈக்குவல் என்ன கிடைக்குது நமக்கு? u3 ஈக்குவல் அப்போ எல்லாத்தையும் கூட்டி போட்டுருவானுதே. -2 + 2 0 + 0 0ன்னு வந்துடும். அடுத்து 0 0 + 3 3ன்னு வரும். -2 -2 -4 + 4 0ன்னு வந்துடும். அப்போ u3 என்ன கிடைக்கும் நமக்கு? 0 3 0. அப்போ இந்த இதான் வந்து நார்மல் ப்ரொசீஜர். இந்த இதெல்லாம் கேட்டாங்கன்னா கணக்கு இதில் போட்டோம்னா இந்த ஒரு கணக்கே நமக்கு எவ்வளோ நேரம் ஆயிருங்க? அரை மணி நேரம் ஆயிரும். பெரிய கணக்கெலாம் கேட்டாங்கன்னா ரொம்ப பெருசாக போயிடும். ஆனால் நம்ம நார்மல் ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி சொல்லி தந்துருக்கோம். அடுத்து u3 கண்டுபிடிச்சோம்னா அப்போ w3 ஈக்குவல் u3/norm of u3. அப்போ w3 ஈக்குவல் என்னங்க வரும்? w3 ஈக்குவல் அப்போ இது நாம் கண்டுபிடிச்சிங்கன்னா 0 3 0/√3² அடிச்சிட்டாலும் இந்த 3 3க்கு அடிச்சிட்டாலும் 0 1 0ன்னு வந்துடும். 0 1 0. அப்போ w1 கண்டுபிடிச்சிட்டோம், w2 கண்டுபிடிச்சிட்டோம், w3 கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் வந்து ஆர்த்தோ நார்மல் பேசிஸ்ன்பாங்க. இதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் என்ன கிடைச்சிச்சு? w1 w2 w3 ஈக்குவல் 1/√2 0 1/√2 கிடைச்சிங்களா? ஃபர்ஸ்ட் w1 வந்து, அடுத்து w2 வந்து என்ன கிடைச்சிச்சு? 1/√2 0 -1/√2. அடுத்து கடைசியா 0 1 0. இதான் வந்து ஆர்த்தோ நார்மல் பேசிஸாக கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு ப்ரொசீஜரே போட தேவையில்லை. நம்ம என்ன செய்ய தேவையில்லைங்க? ப்ரொசீஜர் லாங் ப்ரொசீஜர் நம்ம அப்ளை பண்ண அவசியமே இல்லை. அதில் அப்படியே என்ன செஞ்சிடலாம்? கொடுத்துருக்க செட்டில் வந்து நமக்கு என்ன கேட்குறாங்க? விச் இஸ் த அப்ளை கிராம் ஸ்மித் ப்ராசஸ் டு ஃபைண்ட் த ஆர்த்தோ நார்மல் செட்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆர்த்தோ நார்மல் செட்டாக இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கணுங்க? இதுக்கு வந்து நாம் ஃபங்க்ஷன் பார்க்குறப்போ 1ன்னு வந்திருக்கணும். அடுத்து எந்த 2 வெக்டர் எடுத்துட்டு நம்ம டாட் ப்ராடக்ட் பார்த்தாலும் என்ன வந்திருக்கணும்? 0 வந்திருக்கணும். அப்படி வந்து அதுதான் ஆர்த்தோ நார்மலாக இருக்கும். அப்படி பார்க்குறப்ப இதுக்கு பாருங்க நாம் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா √1/√2² + 0² + 1/√2² ஈக்குவல் 1/2 + 1/2 ஈக்குவல் √1 = 1 கிடைக்குது இதுக்கும். அதே மாதிரி அடுத்ததுக்கு பார்த்தாலும் 1/√2 அதுக்கு என்னங்க ஸ்கொயர் + 0² - 1/√2² ஃபார்முலா இதானங்க இன்னர் ப்ராடக்ட் நார்ம் ஆஃப் w1 அப்படின்னா இதானங்க ஃபார்முலா நமக்கு. அதனால தான் சொல்லுவோம். அப்போ இந்த நாம் கண்டுபிடிச்சலாம். எல்லாமே 1ன்னு வரணும் கண்டிப்பாக. இதுக்கும் அப்போ என்னங்க வருது? 1/2 + 1/2 ஈக்குவல் √1 = 1. அடுத்து பார்த்தீங்கன்னா 0 1 0 × 0 1 0 பார்க்குறப்ப 0² + 1² + 0² இதுக்கு என்னதான் வருது? 1 தான் வருது. அப்போ ஆர்த்தோ நார்மல் செட்டுனா கண்டிப்பாக அதுக்கு நம்ம நாம் ஃபங்க்ஷன் பார்க்குறப்போ 1 தான் வரணும். அதே மாதிரி வேற 2 எடுத்து பெருக்கி பாருங்க. இப்போ இது 2க்கு பெருக்கி பார்ப்போம். 1/√2 1/√2 ஃபர்ஸ்ட் w1 டாட் w2 பார்ப்போம். டாட் ப்ராடக்ட் 1/2 1/2 1/2 1/√2 1/√2 1/2ன்னு வரும். 0 × 0 0. அடுத்து 1/2 × -1/√2 -1/2 கேன்சலாக என்ன வந்துருங்க? 0ன்னு வந்துடும். அதே மாதிரி w1 டாட் w3 எடுத்துக்கோங்க. 0 நடுவில் 0 0 அதுவும் 0 தான் வருது. அடுத்து w2 டாட் w3 எடுத்துக்கோங்க. அதுவும் என்ன தான் வருது? 0 வருது. அப்போ வேற எந்தெந்த 2 செட் எடுத்து பார்த்தாலும் என்ன தான் வருதுங்க? 0 தான் வருது. அப்போ இது
இந்த ரெண்டு கண்டிஷனையும் சேடிஃபை பண்ணுறது கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ஆர்த்தோ நார்மல் செட்டாக இருக்கும். அப்போ நம்ம கிராம் ஸ்மித் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த ரெண்டு கண்டிஷனை செக் பண்ணாலே கண்டிப்பாக கொடுத்துருக்க ஆன்சரில் ஏதாவது ஒன்று தான் இந்த ரெண்டு கண்டிஷனையுமே செக் பண்ணுற மாதிரி வரும். அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அப்போ இதுக்கு ஷார்ட்கட் பார்க்குறப்ப ஒரு சம் பார்க்கலாம். ஷார்ட்கட் ஃபார் கிராம் ஸ்மித் ப்ராசஸ். பார்க்குறப்ப நம்ம அந்த நார்மல் ப்ரொசீஜரில் போடுறப்ப உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது எதுக்கு இப்போ தேவையில்லாமல் உங்களுக்கு ப்ரொசீஜர் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சிருப்பீங்க. நார்மல் ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இப்போ உதாரணத்துக்கு ஒரு சம்மு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது நமக்கு கேட் எக்ஸாம் 2011 கேட்ட கொஸ்டின். கேட் 2011 the application of Gram Smith process of orthonormalization to U1 equal to 110, U2 equal to 100, U3 equal to 111, U3 equal to 111. அப்போ என்ன செய்ய சொல்றாங்கன்னா, கிராம் ஸ்மித் ப்ராசஸ் அப்ளை பண்ணுறப்ப ஆர்த்தோனார்மலைசேஷன் டு இந்த பேசிஸ்க்கு ஆர்த்தோனார்மல் பேசிஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, A equal to 1/√2 1/√2 0, அடுத்து 1 1 0 0, அடுத்து 0 0 1. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் 1/√2 1/√2 0, அடுத்து 1/√2 மைனஸ் 1/√2 0. அதுக்கடுத்து தேர்ட் ஆப்ஷன் 1/√2 1/√2 1/√2. சி ஆப்ஷன் சி பார்க்குறப்ப 0 1 0 1 0 0 0 0 1. அடுத்த ஆப்ஷன் டி 1/√2 1/√2 0 1/√2 minus 1/√2 0 0 0 1. அப்போ கிராம் ஸ்மித்தை யூஸ் பண்ணி ஆர்த்தோனார்மல் பேசிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் ஆப்ஷன் நமக்கு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்வோம், பேசிக்காக நமக்கு தெரியும், ஃபார்முலா தெரியும், வேகமாக உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி அந்த ஃபார்முலா அப்படி நம்ம என்ன செய்வோம்னா போட்டுருவோம். ஆனால் அப்படி தேவையில்லை. எதுக்கு இதை சொல்ல வரோம்னா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா சொல்லி கொடுத்துட்டோம் எப்படி போடுறதுன்னு. இப்போ ஷார்ட்கட் இது எப்படி போடுறது, இந்த மாதிரி வர்றப்போ ஆர்த்தோனார்மல் பேசிஸ் காரணம்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா W1 கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. W1 என்னதுங்க, V1 by norm of V1. U1 போட்டாலும் U1 equal to V1 தானே, அதனால V1 by norm of V1. V1ங்கிறது 1 1 0, norm of V1ங்கிறது √2. அப்போ 1/√2 1/√2 0. ஃபஸ்ட்டு இதுதான் வரணும். அப்படிங்கிறப்ப இந்த ஆப்ஷன் சி வராதுன்னு முதலே முடிவெடுத்துடலாம். ஆப்ஷன் சி வராது. எதனாலங்க, W1ன்னு வரப்போ 1/√2 1/√2 0 தான் வரணும். அப்போ பார்க்குறப்ப இந்த 3 ஏபிசி ஏபிடி மூணுலேயுமே 1/√2 ஃபஸ்ட்டு வருது. அப்போ இதுக்கடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னா நாம் கண்டுபிடிச்சு பார்க்கணும். 1ன்னு வரணும். ஆர்த்தோனார்மல்னா நாம் கண்டுபிடிக்கிறப்போ 1ன்னு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். ஏ ஆப்ஷனில் 1 வருது. இதுக்கும் நான் பார்க்குறப்ப 1 வருது. இதுக்கு நான் பார்க்குறப்ப என்னங்க வருது, 1 வருது. அடுத்து அப்போ என்ன செய்யணுங்க, பெருக்கி பார்க்கணும். அதாவது நாம் பார்க்குறப்ப 1/√2 தி ஹோல் ஸ்கொயர் 1/√2 தி ஹோல் ஸ்கொயர் வரப்போ 1/2 + 1/2 1ன்னு வந்துடும். இங்கே 1ன்னு வந்துடும். இதுக்கு 1ன்னு வரும். அடுத்து என்ன செய்யணும்னா ஆர்த்தோ கோனலாக இருக்கா, கண்டிப்பாக என்ன சொன்னோம், 1 ஃபஸ்ட்டு நாம் கண்டுபிடிக்கிறப்போ 1ன்னு வரணும். அடுத்து கண்டிப்பாக என்னங்க வரணும், பெருக்கி பார்க்குறப்ப 0 வரணும். வேறு எதாவது பெருக்கிறப்ப. அப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க. 1/√2 0 0. ஃபஸ்ட்டு இதிலே சேவ் பண்ணலை. 1/√2 1/√2 0 டாட் 1/√2
1 0 0 பார்த்தீங்கன்னா என்னங்க வரும் 1/√2ன்னு வரும். நம்ம என்னன்னு பார்த்தோம் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் தான் அது என்ன செட்டாக இருக்க முடியும் ஆர்த்தோ நார்மல் செட்டாக இருக்க முடியும். அப்போ ஈக்குவல் டு 0 வரல. அப்போ அதனால ஏ ஆப்ஷனும் வராது. ஏ ஆப்ஷனும் வராது. இதனால இது ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் பார்க்குறப்ப 0 வரல. ஆர்த்தோ நார்மல் கண்டிஷனை சேடிசே பண்ணலாம். அப்போ ஏ வராது. ஏ விட்டுடலாம். அப்போ ஏ சி வரலன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ பிடி தான் இதை செக் பண்ணுறது ஈஸி. நீங்கள் அப்போ பிடியில் பார்க்குறப்ப இதுக்கு நாம் பாருங்க 1/√2 அப்போ 1/2 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 1/2ன்னு வரும். அப்போ என்னங்க வந்துடும் √3/2ன்னு வந்துடும். அப்போ இது நாட் ஈக்குவல் டு 1. ஆர்த்தோ நார்மல்னாலே அதில் இருக்க எந்த எலமெண்ட்டுக்கு நம்ம நாம் பார்க்குறப்ப என்ன தான் வரணும் 1 தான் வரணும். என்ன தான் வரணும் 1 தான் வரணும். இங்கே 1 வரல. அப்போ பியும் வராது. அப்போ எது மட்டும்தாங்க மிச்சம் இருக்கு டி மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அப்போ நம்ம ஆன்சர் என்னது கண்டிப்பாக டி தான் ஆன்சர். டி தான் ஆன்சர். எதுனாலனா இங்கே எதுக்குன்னா நாம் பாருங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு நாம் பார்த்தோம்னா √1/2 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 0 ஈக்குவல் டு √1 ஈக்குவல் டு 1ன்னு வரும். இதுக்கு நாம் பார்க்குறப்ப இதே தான் வருது 1/2 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 0 ஈக்குவல் டு √1 ஈக்குவல் டு 1. மைனஸ் ஸ்கொயர் பண்ணுறப்ப ப்ளஸ் ஆயிரும். அதனால் தேவையில்லை. அடுத்து 0 0 1ன்னு பார்த்தாலும் 0 0 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1. அப்போ ஆர்த்தோ நார்மலில் ஃபஸ்ட்டு கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அதுக்கடுத்து வேறு எந்த ரெண்டு நம்பர் எடுத்து பெருக்கி பாருங்கள். ஃபஸ்ட்டு W1 டாட் W2 பார்க்கலாம். 1/2 × 1/2 1/√2 × 1/√2 1/2 1/√2 × -1/√2 -1/2 0 × 0 0 1/√2. அப்போ இது 0 வந்துருச்சு. அடுத்து W1 டாட் W3 போட்டு பாருங்க. W1 W3 பார்க்குறப்ப 0 0 0 0 வந்துருச்சு. W2 டாட் W3 போட்டு பார்த்தீங்கன்னா 0 0 0 0 வந்துருச்சு. அப்போ இந்த செட் டி தான் என்னங்க செய்யுது நமக்கு ஆர்த்தோ நார்மலுக்கான செட்டை சேட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ கிராம் ஸ்மித் ப்ராசஸை யூஸ் பண்ணாமலே நம்ம எப்படி போட்டோம்னா அந்த ஆர்த்தோ நார்மல் கண்டிஷனை யூஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று சேட்டிஸ்ஃபை பண்ணும். அதுதான் நமக்கு தேவையான ஆர்த்தோ நார்மல் செட்டாக இருக்கும். அப்போ இது கிராம் ஸ்மித் ப்ராசஸில் இது கேட் எக்ஸாம் 2011 கேட்ட கொஸ்டின் தான். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வரப்போ கிராம் ஸ்மித் வந்து அப்போ ஈஸி. இனிமேல் கிராம் ஸ்மித் வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். டிஆர்பி நம்ம டிஆர்பியில் கிராம் ஸ்மித்தில் இது வரைக்கும் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. கிராம் ஸ்மித் ப்ராசஸை யூஸ் பண்ணி நமக்கு டிஆர்பி எக்ஸாம்லே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அது எப்படி கேட்டிருந்தாங்கன்னா டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் இது. டிஆர்பி ரொம்ப ஆரம்பத்தில் கேட்டிருந்த கொஸ்டின். இதில் 7 or 8 கேட்டிருந்தாங்க. given the vectors v1 equal to 0 1 0 v2 equal to 1/√2 0 1/√2 v3 equal to 3 2 1 applying Gram-Schmidt process of the third vector W3 which is orthogonal to V1 and V2 is dash கேட்டுட்டு ஆப்ஷன் A வந்து 1 0 -1 B வந்து 1 1 1 C வந்து -1 0 -1 D வந்து -1 -1 -1 கேட்டிருந்தாங்க. இது நம்ம டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின், பிஜிடிஆர்பியில் கேட்டிருந்த கொஸ்டின். அப்போ இதுக்கு நம்ம கிராம் ஸ்மித் ப்ராசஸ்க்கு போக தேவையே இல்லை. அவங்க கேட்டிருக்கிறது ஆர்த்தோகோனல் டு V1 V2ன்னே சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இந்த ஆப்ஷன்ல இருந்து V1 V2க்கு எது ஆர்த்தோகோனலாக இருக்கோ அது மட்டும் செக் பண்ணால் போதும். ஆர்த்தோகோனல்னா 0 வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ எடுத்துக்கலாம். ஏ எடுத்துட்டு V1 V2க்கு செக் பண்ணி பார்ப்போம். அப்போ V1ங்கிறது ஏ ஆப்ஷன் வந்து 1 0 -1 டாட் V1க்கு டாட் பார்க்கணும். முதல் 0 1 0 அடுத்து 1 0 -1 டாட் V2 பார்க்கணும். V2 வந்து
1 by root 2 0 1 by root 2 equal to ஆர்த்தோகோனல்னு சொல்லிட்டனால 0 வரணும் நமக்கு. அப்போ 1 into 0 0 0 into 1 0 minus 1 into 0 0 வருது. 1 into 1 by root 2 1 by root 2 அடுத்து 0 minus 1 by root 2 இதுக்கு நமக்கு என்னங்க வருது 0 வருது. அப்போ ஆப்ஷன் ஏ இந்த ரெண்டுக்குமே ஆர்த்தோகோனலாக இருக்குது. வேறு எது எடுத்துக்கிட்டாலும் ஆர்த்தோகோனலாக வராது. இப்போ ஆப்ஷன் பி எடுத்துக்கோங்க. பி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 1 1 டாட் 0 1 0 அடுத்து 1 1 1 டாட் இதிலே பாருங்கள் 1 into 1 0 1 into 1 என்னங்க வந்துருச்சு 1 நாட் ஈக்குவல் டு 0. அதனால் இந்த ஃபஸ்ட் இதுலேயே என்ன இல்லை 0 இல்லை, அதனால் நாட் ஆர்த்தோகோனல். இது வந்து பி ஆப்ஷன் வந்து W1க்கு ஆர்த்தோகோனல் இல்லை. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஆர்த்தோகோனலாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏ தான் ரெண்டுமே சேடிசி பண்ணுது, பி சேடிசி பண்ணல, பி வராது. சி பார்த்தீங்கன்னா சிங்கிறது -1 0 -1 டாட் 0 1 0 இதுக்கு பார்த்தா 0 வருது. அடுத்து இதே அடுத்து V2க்கு பார்க்கணும். டாட் V2 என்ன சொல்லியிருக்காங்க 1 by root 2 0 1 by root 2 இதுக்கு பார்த்தீங்கன்னா -1 by root 2 plus 0 minus 1 by root 2 equal to minus 2 by root 2 வருது. அப்போ இது not equal to 0. அப்போ சி ஆப்ஷனும் வராது. அப்போ ஏ ஆப்ஷன் வந்து ரெண்டுமே சரி. டியில் பார்க்குறப்ப ஃபஸ்ட் இதுக்கே வராது. -1 -1 -1 இன்ட்டு டாட் 0 1 0 ஈக்குவல் டு -1 வரும். அப்போ டி ஆப்ஷன் என்ன செய்யாதுங்க வராது. அப்போ எது இந்த ரெண்டுக்குமே ஆர்த்தோகோனல் இருக்கிறது ஏ தான். அப்போ ஏ தான் நமக்கு ஆன்சர். அப்போ இந்த மாதிரி நம்ம ஆர்த்தோகோனல் ஆர்த்தோனார்மல்னு வர்றப்ப அதோட டெஃபினிஷன் வச்சு நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிடலாம். ஆர்த்தோகோனல்னு வர்றப்ப கண்டிப்பாக 0 வரணும். ஆர்த்தோ நார்மல்னு வர்றப்ப அந்த இருக்கிற அந்த பேஸ் இருக்கிற செட்டுக்கு தனித்தனியாக நம்ம நாம் பார்த்தா 1 வரணும். வேற எலமெண்ட்டோட வேறு இதாக போய் நம்ம டாட் ப்ராடக்ட் பார்க்குறப்ப 0 வந்தால் அது ஆர்த்தோ நார்மல். அப்போ இந்த மாதிரி பார்த்துடலாம். அப்போ நம்ம இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் இவ்வளோ பார்த்தா போதும். அதுக்கடுத்து நம்ம எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டுக்கு போயிடலாம். தேங்க்யூ.